இன்றைக்கான திருக்குறள். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பொருள்: பணிவும் இன்சொல்லுமே ஒருவர்க்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும். மற்றவை அணிகலன்கள் ஆகா. ஓகே, இது இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது. அணிகலன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அணிகலன்கள்னால் என்ன? உங்ககிட்ட என்ன அணிகலன்கள்லாம் இருக்குது? கழுத்தில், கையில், காதில் எல்லாம் போட்டிருப்பீங்கல்ல, நகைகள். அதெல்லாம் என்னென்ன? வளையல், செயின், பாசி, தோடு, வேறு வாட்சா, கொலுசு, இதெல்லாம் போடுவீங்கள்ல, அதெல்லாம் அணிகலன்களே இல்லையா? எது அணிகலன்கள்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னா, பணிவோடு இருக்கிறதும் இனிய சொற்களை பேசுகிறதுமா. இப்போ அப்பா அம்மாவாக இருக்கட்டும், வீட்டில் இல்லை ஸ்கூலில் டீச்சர்ஸாராக இருக்கட்டும், இல்லை உங்களோட வயதில் மூத்தவங்களாக இருக்கட்டும், தாத்தா பாட்டி எல்லோரும் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஏதாவது சொன்னால் மதிக்கணுமா இல்லை மதிக்காமல் போகணுமா? மதிக்கணும். அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்லணும். ஏதாவது எடுத்துகிட்டு வர சொன்னால், போங்க தாத்தா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, போங்க பாட்டி, நான் அதெல்லாம் எடுத்துட முடியாது, எனக்கு நிறைய படிக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உதறிட்டு திட்டிவிட்டு வரக்கூடாது. என்ன பண்ணணுமா? மதிக்கணும். அவங்க சொல்கிறத கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சொல், நல்ல சொற்களை பேசணுமா. நம்ம கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லாத வார்த்தைகளும் பேசலாமான்னு கேட்டால் பேசக்கூடாது. என்ன வார்த்தைகள் பேசணும்? நல்ல இனிய வார்த்தைகள் பேசணும். அப்போ பணிவோடு இருக்கிறதும் இனிய சொற்களை பேசுகிறதும் தான் அணிகலனா. மற்ற எதுவுமே அணிகலன் இல்லையா? அவங்கக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த நகைகள் எது இருந்தாலும் அது அணிகலனே கிடையாது. தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், டைமண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு அணிகலன் நீங்கள் வச்சுருந்தாலும் அணிகலன் கிடையாதான். பணிவோடு இருக்கிறதும் இனிய சொற்களை பேசுகிறதும் தான் அணிகலன். சொல்லலாம். ஓகே, யார் சொல்கிறா? லாவண்யா சொல்லு. அக்கா, இப்போதைக்கு ஒருத்தவங்கள்ட்ட பணிவோடு நடந்துக்கணும். இப்போ தாத்தா வேலை சொல்கிறாங்க, இல்லை என்ன நானாக வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு தூக்கி போட்டு போகக்கூடாதுக்கா. அவங்கள மதிக்கணுக்கா. அதே மாதிரி நம்ம இனிமையான சொற்கள்லாம் நல்ல பேச்சு மட்டும்தான்க்கா பேசணும். மற்ற வேற உங்ககிட்ட இருக்க நகைகள்லாம் சிறந்த அணிகலனா? சிறந்தது இல்லைக்கா. இந்த நல்ல வார்த்தை இனிமையானது பேசுகிறதும் மதிக்கிறதும் தான்க்கா. வெரி குட், கை தட்டுங்க. லக்கி சொல்லு. இப்போ நம்ம பணிவுடன் இருக்கிறோம்னா இது இல்லையே சொற்கள் பேசணுக்கா, பணிவுடன் இருக்கணும்க்கா. இதே நம்ம தாத்தா ஒரு வேலை சொல்கிறாங்க, இல்லை தாத்தா நான் செய்ய மாட்டேன் தாத்தா, எனக்கு படிப்பு இருக்குன்னு போகக்கூடாதுக்கா. அவங்கள மதித்து அவங்க சொல்கிற வேலையெல்லாம் இது பண்ணணுக்கா. அதே மாதிரி நகைகள் இதெல்லாம் இது சிறந்த இது இல்லைக்கா. நம்மள்ட்ட இருக்கிற இனிய சொற்களும் அப்புறம் அந்த இதுவும் இதாக்கா இது பணிவோம். வெரி குட், கை தட்டுங்க. கரெக்ட். போதும் நாளைக்கு